மீனராசி அன்பர்களின் 2026ஆம் ஆண்டு ராசி பலன்களை காணவிருக்கிறோம். சஷ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பூரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்களும் இந்த மீனராசியில் வருவீர்கள். மீன் போல என்றும் சுறுசுறுப்பாகவும் குடும்பத்திற்காண்டி உழைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு எதிர்பார்ப்போடும் எச்சரிக்கையோடும் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைய இருக்கு. என்ன, ஏற்கனவே கடந்த வருடங்கள்லாம் கொஞ்சம் படாத பாடுபட்டுட்டோம் சாமி, என்ன சாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கொஞ்சம் 6ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதற்கு மேலே உங்களுக்கு அமோகமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு எல்லார்ட்டையும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் இருக்கணும். என்ன, சனி பகவான் ஜென்மத்திலே இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா வீண் செலவுகளை குறைக்கணும். என்ன, சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். வேலை தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லாபங்கள் திடீர் லாபங்கள் நல்ல லாபங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வரவு செலவு என மாறி மாறி இருக்கும். ஏன்னா அதனால் முடிந்த அளவு சேமிப்பை அதிகப்படுத்தி செலவை குறைக்க நீங்கள் பார்க்கணும். தொழிலாளர் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் மறையும். என்ன, வேலை பார்க்குற இடங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா கீழே வேலை பார்க்குறவங்க மேலே வேலை பார்க்குறவங்கள்டையும் கொஞ்சம் அனுசரிப்பு இல்லாமல் இருக்கும். முடிந்த அளவு அமைதியையும் பொறுமையையும் நீங்கள் கடைபிடிக்கணும். இன்முகத்தோட எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லோரும் உங்களை நல்லவர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஏதாவது எடுத்து பேசிட்டா கூட என்ன, அவங்கள பட்டம் கட்டி என்ன ஓரம் உட்கார வச்சுருவாங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துலையும் ராகு பகவான் 12, கேது பகவான் 6ஆம் இடத்துலையும் இருப்பதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மறையும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியங்கள்லாம் பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையும். பணம் நகை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். திருட்டு போகக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் ஸ்கேமில் போய் மாட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பேராசையை குறைத்து என்ன, முக்கியமாக கவர்மெண்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், மிக அதிக பணம் வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் ஸ்கேமில் மாட்டி என்ன பேராசைப்பட்டு என்ன பிரச்சனையில் மாட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கட்டும். எளிய மக்களும் கூட இந்த விஷயங்களில் ஸ்கேமில் மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் என்ன நம்மளுக்கு ஒட்டணுமோ அது மட்டும்தான் ஒட்டும். பேராசைப்படாதீங்க. இந்த மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்க. மீனராசி அன்பர்களில் வெளிநாடு வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன, பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு யாருக்கும் நம்பி கடன் கொடுக்குறதோ கடன் வாங்குறதோ என்ன கைமாத்தா இவனுக்கு வாங்கி அவன்கிட்ட கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஈடுபடாதீங்க. அது கடைசியில் உங்களுக்கே பிரச்சனையாக வரும். அதே போல் கடனுக்காண்டி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேணாம், அது உங்களுக்கே பிரச்சனையாக வரும். என்ன, சொத்து பிரச்சனைகள் மறையும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அஜீரண கோளாறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் என்ன ஜென்மத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமையின்மை இதெல்லாம் சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் மறையும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ், பிபி இதெல்லாம் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். மருந்தை சரியான வேலையில் உட்கொள்ளணும். அது உங்களை பிடிச்சி தள்ளும். என்ன, மருந்து சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி என்ன அடுத்தடுத்து வேலைகள் கொண்டே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் கருதாமல் வேலை எப்போ வேணால் பார்த்துக்கொள்ளலாம். சுவர் இருந்தால் தான் ஓவியம் வரைய முடியும். அதனால் உடல் இருந்தால் தான் நாம் வேலை செய்ய முடியும். அதனால் முடிந்தளவு முதல்ல உடல் அப்புறம்தான் வேலை அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உடம்பை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் தாய் வழியில் என்னடா இது இவர் எப்போ நெகட்டிவாகவே சொல்லிகிட்டு இருக்கார் மீனராசிக்கு அப்படின்னு கவலைப்படாதீங்க. தாய் வழியில் என்ன உங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும். என்ன, அம்மா வகையில் இருக்கக்கூடிய ஏதேனும் சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். ஏதேனும் பண வரவுகள் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அம்மா முன்னாடி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சேரும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருப்பாங்க. உடல் சுறுசுறுப்போடு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத பணங்கள் வரவுகள் இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக வியாபாரம் பண்ணுறவங்களாம் ஒருத்தர் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதே மறந்துருப்பீங்க. அவர் கொண்டு உங்களுக்கு திடீர்னு இந்தாப்பா பணத்தை வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுப்பாரு. கணவன் மனைவிக்குள்ளாக ஏற்கனவே பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். என்ன, மேற்படிப்பு செல்வதற்கு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் பணங்கள் அதிகமாக செலவிட வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து இந்த 2026ஆம் ஆண்டு மீனராசி என்பவர்களுக்கு பொறுமையாகவும் எதிர்பார்க்காமலும் இருந்தால் சிறப்பாக இருக்கும். என்ன, அனைத்து நன்மையும் தரும். இன்முகத்தோடு இருங்கள். எல்லா நன்மையும் உங்களை சேரும். சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடும் யாருக்கேனும் ஒரு 10 நபர்களுக்கு சனிக்கிழமையில் அன்னதானம் வழங்குவதன் மூலம் பண வரவு அதிகரிக்கும். ராகு பகவான் கேது பகவானை பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளையும் விநாயகரை வியாழக்கிழமையிலும் வழிபடும் பொழுது உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையானது ஏற்படும். இந்த 2026 மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சிறப்போடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.